மறுபடியும் எலெக்ஷன் எல்லாரும் கேட்டா செல்வநாயகி தான் பதவிக்கு ஆசைப்படுறா, நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு ஊர் பூரா சொல்றதுக்கா? நான் இப்படிலாம் நினைக்கவே இல்லை சம்பந்தி. நான் இந்த வீட்டுல என் பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். நடந்த சம்பவத்துக்கு நான் மறுபடியும் மன்னிப்பு வேணாலும் கேக்குறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பெருசுபடுத்தாதீங்க. அப்பா வேண்டாம்ப்பா, எனக்காக நீங்க இவ்ளோ தூரம் அவமானப்பட்டதே போதும். இதுக்கு மேல வேண்டாம்ப்பா. இல்லம்மா, பரவாயில்ல. நான் கொஞ்சம் இறங்கி வரதால நிறைய பேருக்கு நியாயம் கிடைக்கும்னா நான் அதுக்கு தயார் தான். அதான் தேவையில்லைன்னு சொல்றேன்ல. நீங்க ஜெயிச்சது கூட எனக்கு பெருசா தெரியல. நியாயமா என்னை எதிர்த்து நின்னு ஜெயிச்சிருந்தா என் மாலை தான் உங்க கழுத்துல முதல்ல விழுந்திருக்கும். ஆனா என்னை இருட்டடிப்ப செஞ்சு அநியாயமா ஜெயிச்சிருக்கீங்க. அதுதான் எனக்கு ஆத்திரம். நிதானமா பார்த்து பேசுங்க மாப்பிள. இத்தனை வருஷமா பிசினஸ் மேனா இருக்கேன். நான் ஒரு நியாயஸ்தனா இல்லாம இப்படி ஒரு வெற்றி எனக்கு கிடைச்சிருக்க முடியுமா? சத்யா, உங்க அப்பா சொல்றது சரியா? நீ அத ஒத்துக்கிறியா? உங்க அப்பா எந்த தப்பும் செய்யாத நியாயஸ்தனா? சொல்லு. நீ உண்மையாவே ஜெயிக்கிற ஆளா இருந்தா 10 வருஷமா நான் பதவியில இருந்தப்பவே என்னை எதிர்த்து நின்னு நீ ஜெயிச்சிருக்கணும் நலன். அதை விட்டுட்டு நான் பிசினஸ்ல இருந்து விலகினதும் உன் பொண்ண வச்சு காரியத்தை சாதிச்சிருக்க பாரு. அப்பவே நீ யாரு, உன் வேல்யூ என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இங்க நின்னு அசிங்கப்படாத. மரியாதையா போயிடு, இல்லன்னா கழுத்தை புடிச்சு ஒன்ன நான் வெளியில தள்ளுவேன். சம்பந்தி, ப்ளீஸ் சம்பந்தி, நீங்க கிளம்புங்க. இப்படிலாம் பேசினா எப்படி சம்பந்தி? நான் என் பொண்ணை கொடுத்திருக்கேன். ஒரு நல்லது கெட்டது விசேஷத்துக்கு நாம எப்படி சம்பந்தி சந்திக்கிறது? ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தர் எப்படி பாத்துக்கிறது? இந்த வீட்டு சம்பந்தியா எப்ப வேணாலும் வரலாம், ஆனா உனக்கு பழைய மரியாதை இனிமே கிடைக்காது. அதை எதிர்பார்த்து வராத. வந்தா ஏமாந்துடுவேன். ஆனா என் பிசினஸ் எதிரியா உன் கால் என் வீட்டு வாசல மிதிக்க கூடாது. இது என் முடிவு. இப்ப நான் சொல்றேன், இந்த வீட்டு சம்பந்தியா கூட நீங்க இந்த வீட்டுக்கு இனிமே வரக்கூடாது. அர்ஜுன், ஏய், என் முடிவுல சம்மதம் இல்லனா நீயும் இப்பவே உன் அப்பா கூட போயிரு. கவலைப்படாதம்மா. அவங்க ஏதோ கோபத்துல பேசுறாங்க. ஆனா உண்மை செத்து போயிடல, அது தலைமறைவா இருக்கு. சத்தியம் ஒரு நாள் வெளியில வரும்போது எல்லாமே மாறும். காலம் பதில் சொல்லும். நீ தைரியமாயிரு. நான் அப்புறம் பேசுறேம்மா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு அவமானம். ஒரு நியாயஸ்தனுக்கு இவ்வளவு சோதனை கூட வரலன்னா கடவுளே இல்லைன்னு தான் அர்த்தம். அவரை சோதிக்கிறாரு, அவரே கடைசியில நம்மள கை தூக்கி விடுவாரு. பாத்துக்கலாம்.